கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூபவதிய ஊழியத்தின் மூலம் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து அளிக்க தேவரீ தந்த நல்ல கிருபைக்காய் வாய்ப்புக்காய் நன்றி. இது ஆர்க் டிவியில் இந்த செய்தியை பார்க்குற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் முன்பதாக ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா. ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறவரே, இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. நொறுங்கின உள்ளங்களை உடைந்து போன இருதயத்தை தேற்றட்டும் கர்த்தாவே. நீ நொறுங்கின இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. நொறுக்கப்பட்ட மக்களை தேற்றி பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்குறதுக்கு முந்தி மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது எதுவுமே பொய் கிடையாது, உண்மையிலும் உண்மை அவ்வளோ. அதை அறிந்தவங்களுக்கு தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது, அது நடக்கிற காரியமா அப்படின்னு. முடியாததை கர்த்தர் நமக்கு சொல்லவே இல்லை. சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்ம இருதயத்தை நம்ம சீர்படுத்தணும். நேபுகாத்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் 120 தேசங்களுக்கு அதிபதியாக இருந்தார். அவருக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்துருந்தாராம்? நல்ல செல்வாக்கு கொடுத்துருந்தாரு, ராஜ்யத்தின் மேன்மையை கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர் தான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களே அவர் உயர்த்துகிறார், ராஜ்யத்துக்கு தேசத்துக்கு அதிபதியாக வச்சிருக்கிறாரு. அவருடைய இருதயம் ஒரு காலம் மேட்டிமை ஆயிற்று. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவர் இருதயம் கர்வம் கொண்டுச்சான். அவருடைய இருதயத்தில் என்ன கர்வம். இப்போ மேட்டிமையான சிந்தை, பொல்லாத சிந்தை எல்லாமே இருதயத்துல இருந்து தான் தோன்றுது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், சிந்தை எங்க இருந்து வருது? இருதயத்துல இருந்து தான் வருது, தலையில இருந்து வரல. எல்லாரும் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, ஆனா இருதயத்துல தான் தோன்றுது. அதான் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அப்போ அவன் இருதயம் கர்வம் கொண்டதுனால அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்துக்குரிய இருதயம் கொடுக்கப்பட்டுச்சான். பாருங்க எவ்வளவு ஒரு பொல்லாத காரியம். மனுஷன் இருதயம் போயிட்டு அப்போ மிருக இருதயம் இந்த நேபுகாத்நேச்சார் கொடுக்கப்பட்டுச்சான். அவர் காட்டு கழுதைகளோட சஞ்சரிச்சாராம், மாடை போல புல்ல தின்னாராம். அதுக்கு பிறகு அவர் தன்னை உணர்ந்து தாழ்த்தி திருந்தின பிறகுதான் அவருக்கு ஆண்டவர் நல்ல இருதயத்தை கொடுத்து மனுஷனோட சேர்க்கப்படுறான். அப்போ நம்ம இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாது, மேட்டிமையான இருதயமா இருக்கக்கூடாது, அகந்தை உள்ள இருதயமா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றார், அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அப்போ அகந்தை இருக்குன்னா அது எனக்கு அகந்தைனா மேட்டிமை பெருமை எல்லாம் சேர்ந்த ஒன்று தான். அப்போ நம்ம நிலைமைக்கு எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிற நிலையில சந்தோஷமா இருக்க கற்றுக்கிடணும். சரியா? நமக்கு இருக்கிறத விட்டுட்டு சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு அலையக்கூடாது. கர்த்தர் நம்மளை வச்சிருக்க வழியில நிதானமா நம்ம நடந்தா பத்திரமா நடக்கலாம். நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அப்போ நம்ம பாருங்க, ஏலியுடைய மருமகா, அவ பினகாசின் மனைவி, பினகாசோட மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கா. அப்போ அங்க தேவாலயத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதிரி பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த செய்தி வருது, செய்தி வருது, ஏலி தேவாலயத்துல தான் இருக்காரு, அவர் பெரிய வயதான மனுஷன். இவட்ட அந்த செய்தி சொல்றாங்க. செய்தி அவ பிரசவிக்க முந்தி அந்த செய்தி வருது. அப்போ பிரசவம் பார்க்குறவங்களாம் சொல்றாங்க, இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளைதான் பெறப்போற. ஆனா அவ இருதயத்தை அது மேல வைக்கவே இல்லையா. அவங்க ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுங்கிற எண்ணத்தை, அந்த சிந்தைய அந்த நல்ல பையன் பிறக்க போறது அப்படிங்கிற எண்ணத்து மேல அவ வைக்கவே இல்லையா. ஏன் வைக்கல? அவளுக்கு நம்ம உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை இருக்க பெட்டி, அது எங்க போயிற்று? எதிரிகள்கிட்ட பிடிபட்டு போயிடுச்சு. அதனால அது மேல அவ சிந்தை வைக்கல. அவ சிந்தை பூரா எதுல இருக்கு? குழந்தையில இல்ல, தேவனுடைய பெட்டி மேல. நாம இன்னைக்கு ஆண்டவருடைய காரியமா நம்ம இருக்கமா, உலகத்தின் காரியமா நாம இருக்கமா? உலகத்தின் காரியத்தை விட்டுட்டு உன்னதரின் காரியமா நம்ம செயல்பட்டோம்னா நம்ம ஒரு பிளஸட் பீப்புள், உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. நம்மள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஒருத்தருக்குமே கிடைக்காது. சரியா? அப்போ இருதயம் சோர்ந்து போகக்கூடாது, பயந்து இருக்கக்கூடாது. பயமெல்லாம் அங்கதான் வரும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப நம்ம பயம் கர்த்தருக்குரிய காரியத்துல இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்வார்னா நேர்த்தியா செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா,
உங்கள் இருதயம் மகிழணும், உங்கள் இருதயம் வாழணும். ஆனா இதே ஒரு ராஜா இருக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த கர்த்தர் மோசே கூட ஆரோனையும் தெரிந்து கொண்டு நடத்தினார். யாருடைய இருதயம் கடினப்பட்டது உங்களுக்கு தெரியும். 10 வாதையை பார்த்தும் அவன் மனம் இறங்கவே இல்லை. இப்போ விடுவேன்னு சொல்லுவான், ஆனால் திரும்ப விட மாட்டான். அவனை அந்த யாத்ராகமத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இது அந்த அற்புதம் இந்த மோசையும் ஆரோன்னு சொல்லும்போது செஞ்சிடுறேன், உங்களை விட்டுடுறேன், நீங்கள் போங்க, பலி செலுத்த போங்கன்னு சொல்லுவான். அப்புறம் வாதெல்லாம் நீங்கின பிறகு விட மாட்டான். திரும்ப ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி தவளை, எரிபந்தமான கொப்பளம், கல்மலை, காரிருள் எல்லாம். கடைசியில் எதில் விட்டான் தெரியுமா? தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ எதுலையுமே அவன் இருதயம் இழகவே இல்லை, இறக்கமுள்ள இருதயம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய காரியத்துல முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் கடைசியில் தலைப்பிள்ளை எல்லா எகிப்தியருடைய எல்லா தலைப்பிள்ளை, ஆடு மாடுல இருந்து எல்லா தலைப்பிள்ளைகளையும் சங்கரிச்ச பிறகுதான் அவன் விரட்டி விடுறான். போ போ போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, ஆட்டி வச்ச மாவு புளிக்கிறதுக்கு முந்தி எழும்பி போடி போயிரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, அவங்க எகிப்தியர்கிட்ட வெள்ளி நகை பொன் நகை எல்லாம் வாங்குங்க, அவர்களை கொள்ளையடிச்சிட்டு கிளம்புங்கன்னு. அப்போ பாருங்க, கர்த்தர் இவங்க பட்ட பாடுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்காரு. எதை கொடுத்தாரு? கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுக்காரு. அப்போ கர்த்தருக்காக யாரு கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அதை கணக்குல எடுத்து தான் அவர் என்ன செய்யறாருன்னா பல மடங்காய் ஆசீர்வதிச்சு நம்மளை என்ன செய்யறார். இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. யாருடைய இருதயம் வஞ்சிக்கப்படுது? அந்த பார்வோனுடைய இருதயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு நம்ம தாராளமாக கையை திறந்து கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் விசனப்படவே கூடாதான். அப்போ எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமாக கொடுக்கணும். இவளுக்கு நம்ம கொடுக்கமே, நிறைய கொடுக்கமே, அப்படி என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் பசிக்கின்னு வந்திருக்கு, சோறு கேட்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லா எப்படி கொடுக்கணும்னா திருப்தியாக கொடுக்கணும். திருப்தியாக கொடுக்கணுமா? எனக்கு சொல்லித்தந்தாங்க. நான்லாம் இதை தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நான் தனியாக ஒரு ஆள் தான். இன்னும் ஒரு தாத்தா, அம்மா பசிக்கு சோறு இருக்காம்மான்னு கேட்காரு. எத்தனை மணி தெரியுமா? சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போ தாத்தா, நான் ஒரு ஆள் தான், சுகருக்கு பேஷண்ட், கொஞ்சம் சோறு பொங்கி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு தாத்தா, சோறு இல்லையே தாத்தா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு போயிட்டாரு. சரி, அவர் உண்மையிலே எனக்கு அது எப்படின்னு தெரியல, யார் கர்த்தர் அனுப்புனார் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்தோடனே இல்லையே தாத்தா அப்படின்ட்டேன். இன்னும் பொங்கிலாம் கொடுக்க முடியாது. அந்த நேரம் 5 மணி. உடனே பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு, என் பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. எங்கள் வீட்டிலே தான் வாடகைக்கு வச்சுருக்கேன். அவள் அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா, புருஷன் மிஞ்சாதி. உடனே தாத்தா நான் தாரேன் வாங்க அப்படின்னு சொல்லி சோறு கொடுத்தா. உடனே எனக்கு அவள் கொடுக்குற விதத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்துச்சு. சின்ன டம்ளரில் காப்பி கொடுக்கா. காப்பி இவ்வளோ டீ கடை டம்ளரில் தாத்தாவுக்கு காப்பி கொடுத்தா வயிறு இங்கேருந்து இது வரைக்கும் போகக்குள்ளே காணாது, நிறைய அது வயிறு. இதில் போய் காப்பி கொடுக்கால அப்படின்னு நாங்களாம் பெரிய டம்ளரில் தான் காப்பி குடிப்போம். 250 ml இல்லாமல் காப்பி உள்ளே போகாது, அவ்வளோ பெரிய டம்ளர். அப்போ அந்த தாத்தாவுக்குன்னா 400 கொடுக்கணும். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நான் ஒன்றும் பேசலை. சரி திரும்ப சோறு இருக்காமா அப்படின்னு, தாரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி பிளேட்டில் சோறு போட்டு கொடுத்துருக்கா. காப்பி இவ்வளோ கொடுத்தா, சோறு எவ்வளோ கொடுத்தான்னு நான் பார்க்கல. சோறு கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டுட்டு திட்டுறாரு. அப்பப்பப்பா, இவட்ட நான் சோறு கேட்டேனா, எனக்கு தாரேன்னு சொல்லிட்டு என் வயிறு கொதிக்கேன்னு திட்டுறாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது, என் வீட்லேயும் இல்லை ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன இடத்துல எங்கள் ஸ்கூலில் சாப்பாடு செய்கிற அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் வயிற்றுக்கு கொடுக்கணுமா, அரைக்குறை வயிற்றுக்கு கொடுத்தா அது வயிறு கொதிக்கும், அது நல்லதே இல்லை பார்த்துடுங்கம்மா. நீங்கள் 1 தோசை தின்னுங்க, 2 தோசை தின்னுங்க. ஒரு ஆள் பசியில் உட்காந்தா 4 தோசை 5 தோசை 8 தோசை சாப்பிட்டாலும் நம்ம சுட்டு கொடுக்கணும், அதுதான் முறை அப்படின்னுச்சு. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாத விஷயத்த தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம், தப்பு இல்லை. ஆனால் கொடுத்தா வயிற்றுக்கு கொடுக்கணும். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தாத்தா இப்படி வயதாரு ஏசிட்டே போனார் அப்படின்னு. எனக்கு அவர் ஏசுற தப்பாக தெரியுது. ஆனால் அந்த இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை கிளாரிஃபை பண்ணுறோம்ல நம்ம, என்னம்மா அப்படின்னு. இல்லை அப்படி செய்யக்கூடாது, இல்லைன்னு சொல்லிடணும். அதான் தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு அவன் நான் தாரேன்னு சொல்லி கொடுத்தான்னா அப்போ வயிற்றுக்கு சோறு கொடுத்துருக்கணும், அவள் ஏன் கூப்பிட்டா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், கொடுக்கும்போது நம்ம இருதயம் விசனப்படக்கூடாதான்.
அப்ப நம்ம இருதயம் எப்படிப்பட்டு கொடுக்கணும்? சந்தோஷப்பட்டு கொடுக்கணும். அதை கத்தர் பார்க்காரு. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை கத்தர் அறிகிறாரு. இதை யாருக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, தாவீது மகன் சாலமோனை கூப்பிடுறாரு. சாலமோன் ராஜாவை கூப்பிட்டு சொல்றாரு, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை யார் அறிகிறாருன்னா அப்பா அறிகிறாரு. அதனால இருதயம் கத்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. அப்போ நம்ம பேசினாதான் கத்தர் கேட்காரு கிடையாது. நம்ம பேசுறதுக்கு முன்னமே நம்ம இருதயத்துல ஒரு நினைவு தோன்றிதான் பேசுறோம். யார்கிட்ட பேசுறதுனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க, மாமா தோத்துறோன்னு கூப்பிடுறதுனால இங்க இருந்து அது முதல்ல வெளியே வரும். அதே இது இருதயத்துலதான் தோன்றுது. எண்ணங்களின் பிறப்பிடமே இங்கதான் இருக்கு. அப்ப எண்ணங்கள், நல்ல எண்ணத்தை கொள்ளணும், தீய எண்ணம் நம்ம இருதயத்துல வரக்கூடாது, இருதயத்துல இருந்து தோன்றவும் கூடாது. அதே பாவம், பேசுனாதான் பாவம் இல்லை, இருதயத்துல தோன்றினாலே அங்க பாவம் ஏற்படுது. அப்ப சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா சங்கீதம் 90:12 சொல்றார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். போதிக்கிறது யார் போதிப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? போதகர்கள், டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் தான் நம்மளை போதிச்சு நம்ம அறியாமையாகிய இருளை நீக்கி அறிவாகிய ஒளியை கொடுக்கறது டீச்சர்ஸ் தான். அப்போ அதுக்கு முந்தி நம்மகிட்ட அநேக மூட நம்பிக்கை இருக்கலாம், தெரியாத விஷயம் நிறைய இருக்கலாம். அறிவு கண்களை திறக்கிறவங்க ஆசிரியர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் அதே இது சொல்லியிருக்கு, முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும், சரியா? ஞானியின் இருதயம் துக்க வீட்டுல இருக்குமா, மூடனின் இருதயம் களிப்பு வீட்டுல இருக்குமா. ஏன் அப்படின்னா, ஞானியினுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்குமா. அங்கே துக்க வீட்டில் என்ன நடக்கும்னா, அவர் எல்லாருடைய முடிவுகளையும் சொல்லுவாங்களாம். இவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க. அதில் நம்ம நல்ல குணத்தை, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நல்ல குணத்தை தான் சொல்லுவாங்க. இவர் நல்ல குணம், உதவி செய்வார், ஏழைக்கு இறங்குவார், அவர் சண்டை போடாருன்னா சண்டை போட்டாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிற நல்ல காரியங்களை நம்ம எடுத்துக்கிடணும், கெட்டதை விட்டுறணும். எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை அரிச்சு தருவாங்க எங்கள் துக்க வீட்டில். அவங்க செஞ்ச நல்லதை மட்டும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதில் கற்றுக்கிடலாம். ஆனால் மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்குமா, களிப்பு, அது கல்யாண வீட்லேயே விருந்து வீட்டில், இங்கே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அங்கே முக துக்கத்தினால் இருதயம் சீர்படுது. அவங்க முக துக்கத்தோடு தான் இருப்பாங்க, அவங்க நேசிச்சிருப்பாங்க. அப்போ அடுத்தப்ப வேதம் சொல்லுது, ஞானமாக நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவானா. ரட்சிக்கப்படுறதுன்னா மீட்கப்படுறது. எதுல இருந்தோ, பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படுறது, கஷ்டத்துல இருந்து ரட்சிக்கப்படுறது, மீட்கப்படுறது. அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கத்தர் செய்கிறாரு. நம்முடைய கத்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை, அவருடைய கரம் நீட்டியே இருக்கு. எதுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கு? உன்னையும் என்னையும் தூக்குறதுக்கு, உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு. அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்துல எதை வைக்காரு அப்படின்னா, அவருடைய ஞானத்தை வைக்காரு. என் இருதயம் பொருளாசை சாராம உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும்னு சங்கீதம் 119:36 தாவீது சொல்றாரு. ஆண்டவரே, தாவீது எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? வீட்டுல புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒருத்தர், வீட்டுல அவர் 8வது ஆளு. 7 பேருக்கு நல்ல மதிப்பு அந்தஸ்து வீட்டுல கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த தாவீதுக்கு கொடுக்கவே படலை. ஆடு மேய்ச்சிட்டு காட்டுல தான் கிடந்தான். அப்ப இந்த தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ண வரும்போது கூட, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளாயின்னு ஈசாயிட்ட தீர்க்கதரிசி கேட்காரு, சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆமான்னு சொல்லிட்டு, இல்லை இன்னும் ஒருத்தன் காட்டுல ஆடு மேய்க்கான் பாருங்க. தகப்பனால மறக்கப்பட்டாலும் நம்ம பரம தகப்பன் நம்மளை மறக்க மாட்டாரு. நீங்க இந்த நிலையில இன்னைக்கு இருக்கீங்களா? நான் உலகத்தால புறக்கணப்பட்டிருக்கேன், வீட்டுல இருந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு ஒரு நன்மையும் வீட்டுல தரல, எனக்கு சொத்தும் தரல, பாகமும் தரல. விட்டுருங்க, அது ஒரு பிரயோஜனப்படாது. அது உலகத்துக்குரியது மட்டும் இல்லை, அது அழியக்கூடியது. ஆனா உன்னதரை பிடிச்சு விடுங்க. நம்ம அப்பாட்ட நமக்கு பங்கு, சுதந்திரம், சொத்து இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, லேவிக்கு நான் தான் சுதந்திரம், இஸ்ரவேலருக்கு நான் தான் பங்குங்காரு. அப்போ நாம இன்னைக்கு நல்ல இஸ்ரவேல் ஜனமா இருந்தா கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? மறக்கவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டார், ஆசீர்வதியாம விடவே மாட்டாரு. நீங்க இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் அண்டைக்கு வாங்க, தைரியமா வாங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்க முகம் பிரகாசம் அடையும், கட்டாயம் பிரகாசம் அடையும். அவர் நம்மளை புறக்கணிக்கிற தேவனே கிடையாது.
அதுதான் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நமக்கு உலகத்திலிருந்து ஒத்தாசை வருதோ இல்லையோ, வர வேண்டாம். ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்தா அதை போல பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ அனனியா சப்பீரால்னு ஒரு தம்பதியர் இப்போ அப்போஸ்தலருடைய பாதத்துல இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க? எல்லாரையும் காணியாட்சிகளை வித்து சொத்துக்களை வித்து அப்போஸ்தலர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவங்க பகிர்ந்து அளிக்கிற சாப்பாடை சாப்பிட வந்தாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கணவனும் மனைவியும் பொய் சொல்ல ஒருமித்துக்கிடுறாங்க, இணைஞ்சுக்கிடுறாங்க. எப்படி இணைஞ்சாங்கன்னா, காணியாச்சை வித்துட்டு ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்து ஒளிச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு மீதியை கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைப்போம். பாருங்க எப்படி ஒரு திருட்டுத்தனமான எண்ணம் பாருங்க. கொடுத்தா ஒழுங்கா கொடுக்கணும், அல்ல அவங்க கேட்டாங்களா இல்லை, அதில் வஞ்சித்து வைக்காங்க. நம்ம வஞ்சித்து வச்சோன்னா கர்த்தருக்கு தெரியாமல் போயிருமா? உடனே அவங்க அந்த தீர்க்கதரிசி இந்த பேதுரு இது சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரிடத்துல போய் சொல்கிறது உங்களை ஒருமிச்சு இணைஞ்சது என்ன? கர்த்தரிடத்துல தேவ ஆவியானவர்கிட்ட நீங்கள் போய் சொல்ல இணைஞ்சது என்ன? அவன் கடைசியில் சொத்து இவ்வளவு தான் விற்றீங்களான்னு கேட்காங்க. ஆமான்னு சொன்னான். யாரு தெரியுமா? அனனியா. உடனே அந்த இடத்துல விழுந்து செத்துட்டான். 4 வாலிபர்கள் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு. இது நடந்தது தெரியாமல் அவன் மனைவி 2வது பிந்தி வாரா. 1 மணி நேரம் பிந்தியோ 3 மணி நேரம் பிந்தியோ வந்தாளா. உடனே பேதுரு கேட்காரு, என்னம்மா சொத்தை எவ்வளவுக்கு விற்றீங்கன்னு? இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு. அப்போ அதில் இணைஞ்சு நீங்கள் ஒருமித்து இருக்கீங்களா? அவங்க அடக்கம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இவ அதில் விழுந்து செத்துடுறான். அப்போ பாருங்க, கர்த்தர் அசுசியானவைகளை சுத்தம் பண்றாரு, தேவையில்லாத ஆட்களை கழிச்சு விடுறாரு. நீ தேவை, அதனால் நீ உண்மையாரு. உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் உண்மை உயர்த்தும். சரியா? அழிவுக்கு ஏதுவானவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆமாம், போய் சொல்லக்கூடாது. அதனால இதை கேள்விப்பட்ட எல்லாருக்கும் என்ன தெரியுமா? கர்த்தர் மேலே ஒரு மிகுந்த பயம். ஏன் ஒரு குடும்பம் அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லை, அதுக்கு தண்டனை உடனே தான், மரண தண்டனை, தூக்கு தண்டனை மாதிரி அங்கே உடனே முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட பொய், அநியாயம், வஞ்சகம் இருக்கக்கூடாது. பேதுருவின் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம அப்படிப்பட்டவங்களாம் இருக்கவே கூடாது. நம்முடைய காரியம் உண்மையும் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுதுன்னு சொல்கிறான் பக்தன். அப்போ நம்ம உத்தமமும் நேர்மையும் நம்மளை காக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லவங்களாக நம்ம இருக்கணும். நல்லவங்களாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியும். சரியா? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பாருங்க, இதுதான் உண்மை. இதுதான் உண்மையிலும் உண்மை. நீங்க கர்த்தரை தேடுனா அவர் ஆப்பிடுவாரு. நீ வேண்டான்னு விட்டா அவர் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம ருசிச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அநேகருக்கு சொல்லணும். நான் இன்னைக்கு அதை தான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். நான் என் வாழ்க்கை பூரா அனுபவிச்சிருக்கேன். எனக்கு நிறைய காரியத்துல கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா நானும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கேன். ஆனா கர்த்தர் என்ன புறக்கணிக்கல. இதுவரைக்கும் என்ன புறக்கணிக்கவே இல்லை. நம்ம இன்னும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு அவருடைய மடியில போய் நித்தியத்துல போய் இளைப்பாற வர அவரை விட்டுட்டோம்னா நமக்கு வேற வழியே இல்லை. வேற ஆசீர்வாதம், பெரிய பிளெஸிங்ஸே அதான். வேற உலகத்துல இருக்கிற எல்லாம் அழியக்கூடியது. ஒரு சுனாமிக்கு பொறுக்காது, ஒரு வியாதிக்கு நிற்காது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்ம தாங்கட்டும், நம்மளை பலப்படுத்தட்டும். ஒரு விஷயம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாதபடி தேவரீர் எங்களை காத்துக்கொள்ளும். காட்டுக்கழுதையின் இருதயம், மிருகத்துவத்தை இருதயம் எங்களுக்கு வேண்டாப்பா. மனுஷ இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் மற்றவர்களிடத்தை அன்பாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். விசனம் இல்லாமல் கொடுக்க கிருபை தாரும். உண்மை தேடி கண்டுகொள்ள கிருபை செய்யும். இன்னும் கர்த்தாவே, யாரெல்லாம் உண்மை அறியலையோ அவங்க அறிந்து கொள்ளட்டுமாப்பா. நீ சொன்னீங்கன்னா சிலுவையில் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் என்னண்டையிலும் இழுத்துக்கொள்ளுன்னு சொன்னீங்கப்பா. இழுத்துக்கொள்ளுங்க, உம்மண்டையிலும் இழுத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபை தாங்கட்டும், தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.